ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம ரெயின்போ சேனலில் ரெயின்போ FD9CS நம்ம ரெயின்போ சேனலில் நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் குழம்பு. வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னா, அந்த நீயா நானால் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஒரே மசாலா வச்சு வெண்டைக்காய் போட்டால் வெண்டைக்காய் குழம்பு, கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் குழம்பு, கருவாடு போட்டால் கருவாடு குழம்பு, இந்த மாதிரி. ஆனால் மசாலா ஒரே டேஸ்ட்டு அதுதான் இருக்கும். அதனால் நம்ம இது டிஃப்ரென்ஸாக செய்ய சொல்லித்தர போகிறேன். நம்ம என்ன நம்ம வீட்டு மெம்பர்களுக்கு நம்ம என்ன சமைச்சு சாப்பிட கொடுத்து பழகுறோமோ அதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. இது வந்து டிஃப்ரென்ஸு நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு, இந்த சீசனுக்கு இந்த மாதிரி சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க என்ன எப்படி சமைக்கிறதுன்னு. இப்போ இந்த இதுக்காண்டி ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய், ஒரு தக்காளி பழம், ஒரு 4 மிளகா, பெரிய பெரிய மிளகா 4 மிளகா, கொஞ்சம் உரப்பாக தான் செய்யணும். ஒரு உருளைக்கிழங்கு நான் தோல் சீவிட்டு அறுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து இப்போ இது கசகசா ஒரு கரண்டி, அதுக்கு பின்னாடி ஒரு கரண்டி கடுகு ஒரு கரண்டி, இது ரெண்டையும் போட்டு நல்லா கழுவிட்டு வர்றேன். இப்படியவும் இந்த பாருங்கள், நல்லா கழுவிட்டேன். இப்போ இதை மிக்சியில் போடுவோம். மிக்சியில் போட்டாச்சு. இது கூட இந்த பச்சை மிளகாயெல்லாம் நம்ம உடச்சி போட்டுருவோம். போட்டு இது கூட நம்ம காய்க்கு தனியாக தான் உப்பு போடணும். ஆனால் இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது மாதிரி கொஞ்சோண்டு அரைக்கிறக்காண்டி மட்டும் கொஞ்சம் உப்பு போடுறோம். இதில் பாருங்கள், வேறு ஒன்றுமே மசாலா இல்லை. இதுதான் மசாலா. வெறும் இந்த மாதிரி நல்லா சூப்பரான குழம்பு செய்ய போகிறேன். அதாவது வேறு மசாலா, புளி அந்த மாதிரி இல்லை. மஞ்சள் உப்பு மட்டும் நமக்கு தேவைப்படும். எண்ணெய் இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானொலி ஏற்கனவே சூடாக்கி வச்சுருக்கேன். வானொலியை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகும். அதிகமாக சூடாகிடுச்சின்னு நினைக்கிறேன். அந்த எண்ணெய் முதலே வச்சு இந்த சூடு பண்ணுறக்காண்டி இப்போ இந்த அறுத்து வச்ச வெண்டைக்காயை வானொலியில் போட்டு வதக்க போகிறோம். வெண்டைக்காயை நீங்கள் எப்படி குழம்பு செஞ்சாலும் வதக்கித்தான் செய்யணும். அதே விதி தான் இங்கேயும். நல்லா வதக்கின பின்னாடி இந்த மாதிரி நீளமாக அரைச்சிட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் குழம்பு செய்வோம். அது வரைக்கும் இது வதங்குற வரைக்கும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இது வதங்கிடுச்சு, வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் எடுத்துருவோம். இப்போ வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். தாளிக்கிறதுக்காக வேண்டி அவ்வளோ எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நீங்கள் நான் சீரகம் கொஞ்சம் போடுறேன். 2 பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகா, கரைஞ்சீரகம் பச்சை மிளகா போட்டு தாளித்தா அது ஒரு வாடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாடை நல்லாயிருக்கும். பிரிஞ்சி இலை கூட இப்படி போட்டு தாளிங்க. பட்டவத்தில் கூட போட்டு தாளிக்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்க லேசாக ஒரு அரை வேக்காடு போட்டு எடுத்துருக்கேன். இந்த வதக்குவோம் நல்லா. இப்போ இது ஒரு தக்காளி அரைச்சி வச்சாலே அது போட்டு வதக்கலாம். இங்கே நம்ம குழம்புக்கான உப்பு இங்கே போட்டுருவோம். மஞ்சள் பொடி இங்கே போட்டுருவோம். ஏன்னா இந்த எண்ணெய் இருக்கும்போது மஞ்சள் போட்டால் கலர் நல்லா வரும். இப்போ இந்த வதக்கி வச்ச வெண்டைக்காயை போட்டுருவோம். போட்டு வச்சு நல்லா சேர்த்து ஒரு பிரட்டி நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா ஊற்ற போகிறோம். இப்போ அரைச்சி வச்ச அந்த கடுகு, கசகசா, பச்சை மிளகா அரைச்சிருக்கலையே அதை ஊற்றிடுறோம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நம்ம இதை வதக்க மாட்டோம். அப்படியே தண்ணி ஊற்றி குழம்ப வைக்க போகிறோம். இப்போ அளவாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டு, பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வைப்போம். இப்போ இந்த குழம்பு ஆயிடுச்சு. காயெல்லாம் வெந்துருச்சு நல்லா. இந்த பாருங்கள், ஏற்கனவே எல்லாமே பாதி வேக வச்சு தான் போட்டோம். வதக்கிட்டு வேக வச்சு போட்டோம். அதனால் வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்ணத்தில் எடுக்க போகிறோம்.
இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது வெஞ்சனமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு உப்பு குறையா போட்டு தண்ணி சுண்ட வச்சா இது நல்லா இந்த வெண்டைக்காய் இலையில இந்த மசாலா ஒட்டிக்கிட்டு நல்லா ருசியாக இருக்கும் வெஞ்சனமாக வச்சுக்கிறதுக்கு. இப்படி குழம்பா வேணுன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு இப்படி குழம்பா வச்சுக்கலாம். குழம்பும் செய்யலாம், வெஞ்சனமும் செய்யலாம். இது அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்ப இந்த மாதிரி பரிமாறணும். மாதிரி பரிமாறி இது சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப சூடாக இருக்குது இப்போ குழம்பு. இந்த மாதிரி சாப்பிடணும். சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ப்ளஸ்ஸு இந்த கால் வலி மூளை வலி இருக்கவங்களுக்கெல்லாம் ரசம் மோர் புளிப்பாக சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் வலி கூடிரும். அப்போ இந்த மாதிரி சாப்பாடு வந்து வலிக்காது. இந்த மாதிரி சாப்பாடு 10 நாளைக்கு சாப்பிட்டாலே வலி தானாலே போயிடும். செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.